போடு இதுக்கு தான் இத்தனை நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொளுத்தி போட்டாங்க பாருங்க இந்த சாம்பார் ஸ்குவாடு. மீதம் இருக்கக்கூடிய 2 ஸ்குவாடும் அலறி அடிச்சுட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி வயிற்று அடிச்சிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டாங்க. எப்பா இவங்க இருக்கிறதுலே மோசமான ஆட்களாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படி சம்பவம் பண்ணிட்டாங்கங்க சாம்பார் ஸ்குவாடு. அப்படி என்ன பண்ணாங்க, இந்த 2 டீம் ஏன் அவ்வளோ பயந்தாங்க, அண்டு நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய பூர்ணிமா அவர்கள் ஒட்டுமொத்தமாக போட்டு முடிச்சு விட்டாங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார் ஸ்குவாட் வந்து இருக்காங்கல்ல, நேத்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரமான சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஓரளவுக்கு பண்ணாங்க. ஆனால் இந்த ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, காயின்ஸே கொடுக்கல. செம்ம காண்டாயிட்டாங்க. நைட்டோட நைட்டாக பிளானை போட்டு இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம்டா, அதுவும் குறிப்பாக ரவா கஞ்சி தான், 3 வேளைக்கு அதுதான் ஓகேவா அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருந்தாங்க. கடைசியாக கனி அக்கா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக போட்டு உடச்சி விட்டாங்க. சரி ஓகே, இவங்களுக்கு எப்படி தான் ரிவெஞ்ச் கொடுக்குறது, ஃபஸ்ட்டு டே வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆனால் சாப்பாடை போட்டோம். சரி அப்போ வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக கொடுத்தாங்க, அப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோம். நேற்றெல்லாம் பயங்கரமாக ஓடி ஆடி வேலை செஞ்சுருக்கோம், என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். அப்படிலாம் இருக்கும்போது கூட 0 பாயிண்ட் தராங்களே, அதுக்கப்புறம் இந்த கனியக்கா இப்படி பண்ணிட்டாங்களே, இப்போ என்ன தான் பண்ணுறது, நம்ம எப்படி என்டர்டெயின் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக 10 டிஷ்ஷு 15 டிஷ்ஷு வந்து கொடுத்துட்டே இருக்கானுங்களே, சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்து நம்ம அக்காங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. எட்ரா அந்த பூண்டை அப்படின்னு சொல்லிட்டு பூண்டை எடுத்து உரிச்சு வச்ச பூண்டோடைய தோல் பகுதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே செதற விட்டுட்ருக்காங்க. நம்மளோட கிளீனிங் டீம் யார், விக்ரம், கமருதீன், மற்ற ஆட்கள், எஃப்ஜே அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம காண்டாகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. டேய் நீங்கள் என்ன சொன்னீங்க, 24 மணி நேரம் நாங்கள் சமைச்சிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கோம் அந்த டாஸ்கில் இருக்கும்போது. ஃபன் பண்ணோம், என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்னா எப்படி நாங்கள் பண்ணுவோம்? இப்போ பாடுற ஆட்டத்தை நாங்கள் பூண்டு உரிச்சிட்டே ஆடுவோம், வெங்காயத்தை அரிச்சிட்டே ஆடுவோம், தக்காளியை கட் பண்ணிகிட்டே ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் போட்டாங்க பாருங்கள். வியானா, பூர்ணிமா, பார்வதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா, இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணி விட்டாங்க. ஒரு மாதிரி ஆகிட்டாங்க பசங்கள்லாம். ஒரு மாதிரி காண்டாகி விக்ரம், ஏங்க நம்மன்னு இருக்குங்க, கெஸ்ட்டு வராங்க, உங்களுக்கெல்லாம் சென்ஸ் இருக்கா இல்லையாங்க, எல்லோரும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு. எஃப்ஜே வந்து ஒரு பக்கம் உங்களுக்கெல்லாம் அறிவு புத்தியே இல்லையா, இப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்களா அப்படின்றாரு. வினோத் ஒரு பக்கம், ஏண்டா பூண்டு தோல் போடுறீங்க, சரி பூண்டோட சேர்த்தடா கீழே போடுறது, அப்புறம் மறுபடியும் எடுத்து அதையே சாம்பாருக்கு போடுவீங்க, அதெல்லாம் ஹைஜீனாகவே இருக்காது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் பரபரப்பாகிறாங்க. அந்த 2 டீமும் ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக க்ளீன் பண்ணுறாங்க. ஒன்றா சேர்ந்து வாங்க க்ளீன் பண்ணலாம், வாங்க கெஸ்ட்டு வராங்க, வாங்க இப்படியே இருந்தால் அழுக்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வேணுத்துக்குனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டு தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு மாதிரி பரபரப்பாகிடுச்சு. இந்த பக்கம் வந்து கேட்டால், ஏன்னா டேய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கெல்லாம் நின்று 10 டிஷ்ஷு 15 டிஷ்ஷு வந்து சம்பாரிச்சுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மனசாட்சியே இல்லாமல் 0 பாயிண்ட் கொடுக்குறீங்க, காயின் கொடுக்குறீங்க, என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அது கூட ஓரளவுக்கு தான் ஏற்றுக்குவோம் சரியா. ஸோ அது இல்லாமல் சமைக்கவே இல்லை, எந்த வேலையும் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காயின் கூட கொடுக்காமல் இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்றும் இல்லை, அதுதான் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான தரமான சம்பவத்தை பண்ணாங்க. நம்மளுடைய அமித்தெல்லாம் கூட போயிட்டு காம்ப்ரமைஸ்லாம் பேசி பார்த்துரு, வேலைக்கு ஆகலையே, முடியவே முடியாது, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமும் வெளியவே போயிட்டாங்க. லிட்ரலாக 2 டீமும் வெளியே போய் டென்ஷன் ஆகிட்டு, சரி விடு கெஸ்ட்டு வந்தால் பேசிக்கலாம், எல்லாம் இதெல்லாம் டிசைனுக்காக போட்டிருக்கேன், இது ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்ற லெவலுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் கெஸ்ட் அவர்கள் உள்ளே வந்தாங்க. அந்த கெஸ்ட்டு தான் பூர்ணிமா. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க என்னடா இதெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கூட அவங்க கேட்கல. இப்போ நீங்கள் ஒன்று கேட்பீங்க, ஏங்க இது ஒரு ஃபன் டாஸ்க் தானே, அதில் போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது ஃபன் டாஸ்க் தாங்க, நான் இல்லைன்னெலாம் சொல்ல கிடையாது. அதுக்காக உழைச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, சாப்பாடை வந்து சமைச்சு போட்டிருக்காங்க, வாய்க்கு ருசியாக போட்டிருக்காங்க. சாப்பாடு இல்லைன்னா உடனே ஒரு பொண்ணு சண்டை அடிச்சுட்டு போய் ஓன்னு உட்காந்து அழுந்துச்சு இல்லை, 2 கத்திரிக்காவுக்காக. ஏன் அழுந்துச்சு, போடலன்னு தானே அழுந்துச்சு. சாப்பாடு போடலன்னா அழுறீங்க, சண்டை போடுறீங்க, நெய் கொடுக்கலன்னா சண்டை போடுறீங்கல்ல, அவ்வளோத்தையும் சமைச்சு கொட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ கொடுத்தா தான் என்ன, அவங்க பக்கம் நியாயம் நிஜமாகவே இருக்குதுங்க. நீங்கள் என்ன வேணால் ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காமல் போங்க, ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் இன்றைக்கெல்லாம் உட்காந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சமைச்சு போட்டு அவங்க ஒன்றுமே உங்களுக்கு வந்து எதுவுமே தரலை அப்படின்னா எப்படி காண்டாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க என்ன ஆக்கி கொட்டுறதுக்காக வந்திருக்காங்க, அவங்களும் தானே டாஸ்கில் இருக்காங்க, டாஸ்க் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க.
அப்போ அதுக்கு உரிய மரியாதை வந்து கொடுக்கணும்ல. மற்றவங்கெல்லாம் விளையாடுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாத்ரூம் கிளீனிங் என்ன அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? 6 மணி நேரம் டாஸ்க் நடக்குதுன்னா 6 மணி நேரமாக என்ன பண்ணிக்கிட்டேவா வந்து இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தடவை பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கிளீனிங் டீமும் அவ்வளோதான். ஒன்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அது முடிஞ்சிடுச்சு. இல்லை இன்னொரு தடவை வந்து பண்ணுவாங்க. சமையல் அப்படி கிடையாது. வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணணும், என்ன இதுக்கு இடையில் போய் ஃபன் பண்ணிட்டு வரணும், என்டர்டெயின் பண்ணிட்டு வரணும். அப்படி இருந்தும் பண்ணாங்க. கனித்திரு பண்ணாங்க, அப்புறம் நம்மளுடைய அவங்க பேர் என்ன பார்வதி பண்ணாங்க, வியானா பண்ணாங்க. அவங்க காதல் கண்டென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஃபன் பண்ணாது 2 பேர் மட்டும்தான். ஒன்று வந்து திவ்யா, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா. இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த குக்கிங்கில் அவங்களால அங்கேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா இவங்கெல்லாம் கட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அந்த காய்கறியை வந்து உரிச்சு கொடுக்குறது, அரைச்சி கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க இவங்க. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு இவங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரால் வெளியே வர முடியல. அப்போது அவங்க இதே ஒரு ரீசனாக சொல்லி 0 பாயிண்ட் கொடுத்தா யாராக இருந்தால் என்னங்க இருக்குது? உங்களுக்கே என்ன கூட கோவம் வரும்ல. எப்ஜேவெல்லாம் ஒரு மாதிரி லிட்ரலாக ஒரு மாதிரி காண்டாயிட்டான். ஏன்னா 3 நாளாக நல்லா போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ரெஷரும் இல்லாமல் அழகாக கொண்டு போயிட்டான் எப்ஜே. ஏன்னா டாஸ்க் அந்த மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேணுத்துக்குன்னே எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக போயிடுச்சு, லிபரலாக இருந்தாங்க. அவங்கவுங்களுடைய டாஸ்க்கை அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, நல்லா இருந்தது. நான் இல்லைலாம் வந்து சொல்ல கிடையாது. அதுக்காக ஒருத்தருடைய மதிப்பை ஒருத்தருடைய உழைப்பை வந்து மதிக்கணும்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல. அவ்வளோ பண்ணதுக்கு வந்து நீங்கள் ஒரு காயினை கொடுக்கலன்னா சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக நானே இருந்தாலே வெஞ்சன்ஸ் கேம் தாங்க விளையாடுவேன். ரியலாகவே சொல்கிறேன். எனக்கு வந்து நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இட் ஷுட் பி பே அப் மீ. ஓகேங்களா? அது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏதோ ஒரு மதிப்பு இருக்கணும், ஏதோ சம்திங் வந்து வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அது வந்து டாஸ்க்கு. இங்கே ரியல் டைமே வேறு. ஓகேங்களா? நான் ஃபீல் பண்ணி பேசுகிறது வந்து வேறு. பட் அங்கே ஒரு டாஸ்க்காக இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். அது கொடுக்காத போது அங்கே உள்ளே இருக்கிற 5 பேருமே பயங்கர அராத்துங்க. திவ்யா எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும், சாண்ட்ரா எந்த மாதிரி ஆளுன்னு தெரியும், பார்வதி எப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் என்ன, வியானா எப்படிப்பட்ட ஆளுன்றது தெரியும், கனித்திரு எப்படிப்பட்ட ஆளுன்றது தெரியும். இவங்க 5 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பிளாஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க கோஆர்டினேஷன் பண்ணி 2 நாளாக நல்லபடியாக சமைச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு காயின் கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன இது நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள். சரி, ஓகே கைஸ், இதான் நடந்தது. இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நடந்தது. நம்ம பூர்ணிமா வேறு உள்ளர வந்துட்டு ஒரே ஜாலியாக வந்து இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டாஸ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பாத்ரூமுக்கெல்லாம் உள்ளர கூப்பிட்டு போகும்போது வாராயோ தோழி வாராயோ அப்படின்னு சொல்லி ரெட் கார்பெட்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூமுக்கு உள்ளர போனதுக்கப்புறம் கூட வந்து இவங்க பாட்டு பாடிட்டு, எப்பா சாமி வணக்கண்டா, தயவுசெய்து பாட்டு பட்டு பாடாதீங்க விடுங்கடா எப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. அடுத்தா கிச்சன் டீம் போகிறாங்க, அடுத்தா வாஷ்ரூம் டீம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக லைவ் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.